أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله رب العالمين نحمده نصلي على رسوله الكريم إلى يوم الدين أما بعد. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹுடைய அன்பும் அருளும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் அல்லாஹுடைய இல்லமான இந்த மதரசாவில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல் அல்லாஹு தஆலா இறையச்சமுடைய முத்தகீன்களுக்கும் ஈமான் கொண்ட முக்மீன்களுக்கும் தயார் செய்து வைத்துள்ள அந்த சொர்க்கத்தில், குறிப்பாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்திலும், அதிலும் குறிப்பாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய சத்திய சஹாபாக்களோடும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் நம் அனைவரையும், நம் குடும்பத்தார்கள் அனைவரையும், உலக முக்மீன்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் எதை பற்றி நம்ம பார்த்தோம்? ரமலானுக்கு முன்னால் குறைக்க வேண்டிய 5 விஷயமும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு 5 விஷயங்களை குறித்து பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய பெரும் கிருபை, அவனது பேரருள், ஷஅபானுடைய இறுதி நாட்களில் நம்ம இருக்கிறோம். இன்னும் ஒரு ஜும்மா இருக்கலாம், ஒரு ஜும்மா வருது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ரமலான் என்கின்ற முபாரக்கான ஒரு மாதத்தை அடைய இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஷுக்ருலில்லாஹ். அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய இறுதி நாட்கள் வந்தால் அந்த துஆக்களை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வார்கள். ரப்பனா அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதருடைய துஆக்களின் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாமளும் அதிகமாக துஆ செய்து பல்லிக்னா ரமலானை அடையக்கூடிய பெரும்பேற்றை பெறக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம ரமலான் தயாரிப்புகளை குறித்து நம்ம சென்ற வாரம் நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜும்மாவில் இன்ஷா அல்லாஹ் ரமலானை குறித்த சில முக்கிய சிறப்புகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நிறைய வருடம் நம்ம கேட்கக்கூடிய நிறைய சிறப்புகள் உண்டு. நிறைய சிறப்புகள் நமக்கு தெரிஞ்சது தான். ரமலான் என்றாலே சிறப்பான ஒரு மாதம் தான். அதில் தனித்தனி சிறப்புகள் நிறைய உண்டு. நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான சிறப்புகள் ரமலானுக்கு மட்டும் அல்லாஹு தஆலா பிரத்யேகமாக நமக்கு வகுத்து தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு 5-6 சிறப்புகளை குறித்து நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு வேலையை செய்யும் பொழுது அந்த வேலையுடைய சிறப்புகள் என்ன, அந்த வேலை செய்தால் என்ன நற்கூலி கிடைக்கும், என்ன வெகுமதி கிடைக்கும், என்ன ஃபாயிதா, என்ன பலன்கள் கிடைக்கும், இம்மையில் நமக்கான வெகுமதி என்ன, மறுமையில் நமக்கான அஜிர் நற்கூலி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய சிறப்புகளை குறித்து நம்ம பேசிக்கொண்டும் சிந்தித்து கொண்டும் இருந்தோமேயானால் ரமலானை இன்னும் ஆர்வமாக வரவேற்கக்கூடிய உள்ளம் நமக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுப்பான். அதே போல் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு வாரமும் நிறைய பல பயனுள்ள விஷயங்களை கேட்டுட்ருக்குறோம். முதல்ல கேட்குறதுக்கு முன்னாடி கவனம் என்பது நம்மளுடைய எண்ணத்தில் இருக்கணும். கவனம் சிதறிச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய உபதேசங்கள் நம்ம செஞ்சாலும் அது பலனளிக்காமல் போயிடும், உள்ளத்தில் ஏறாது. அது உண்மைதானே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் சரி, அல்லாஹு தஆலா குர்ஆன்லையுமே சரி, முக்மீன்களுக்கு ஒவ்வொரு நேரமும் உபதேசம் செய்யும் பொழுது பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த பலனளிப்பு எப்போ வரும் அப்படின்னா கவனத்தோடு நம்ம கேட்கும் பொழுது. 2 விஷயம் நம்ம கவனிக்கணும். ஒன்று கவனம், 2வது பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை கேட்டு கவனித்து அதை, அந்த செயலை, அந்த அமலை நேசம் கொள்ளணும், பிரியம் கொள்ளணும். அந்த நேசிச்சாதான் அந்த அமலில் ஒரு ஈடுபாடு வரும். இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்யலாம், இது நல்ல ஒரு உபதேசமாக இருக்குது, நல்ல ஒரு அமலாக இருக்குது, இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம எடுத்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நல்ல எண்ணங்கள் நமக்கு வரும். அதனால் கவனம் நமக்கு மிக முக்கியம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம சிந்திக்கணும். அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறந்த அந்த தருணங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்துட்டாங்க. ஒரு 4-5 நாட்கள் கழித்து கலீஃபாக்கள்லாம் நியமிக்கப்படுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமிக்கப்படுறாங்க. அப்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல சலாம் சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதில் சரியாக கவனிக்கலை. என்னடா இது, உமருக்கு நம்ம சலாம் சொல்கிறோம், ஒரு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, நான் இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு சலாம் சொன்னேன், அவங்க என்ன கவனிக்கலை, அதாவது பதிலே எனக்கு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
இப்போ சொன்ன உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன ஆச்சு, ஏன் சலாம் சொன்னாராமே நீங்கள் பதில் சொல்லலையா அப்படின்னு கேட்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் எனக்கு சலாம் சொன்னாரா, இல்லையே, நான் எனக்கு தெரியலையே, கவனிக்கலையேனா அப்படின்னு சொல்லும்போது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் உமரே, நான் உங்களுக்கு நான் சலாம் சொன்னேன், நீங்கள் கவனமே இல்லைனா என்ன பார்த்தீங்க. ஒரு சில நேரம் அப்படி தானே இருக்கும், பார்வை இருக்கும், சிந்தனை எங்கேயோ இருக்கும், நம்ம என்ன பேசுகிறோங்கிறத புரியாது, அது சிந்தனைகள் மாறும் பொழுது அந்த கவனமின்மை அந்த இடத்துல ஏற்படுது. அதை சொல்லும் பொழுது தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க, உமரே, நீங்கள் அல்லாஹுடைய தூதரின் பிரிவிலிருந்து நீங்கள் இன்னும் பிரியலை, அதனால் உங்களுடைய கவனம் மற்ற மக்களிடத்தில் எதிர் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களிடத்தில் இல்லாததுனால தான் அந்த சலாம் கூட உங்களுக்கு புரியலை, உணராமல் கவனமின்மையில் இருக்கீங்க அப்படிங்கிறத அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க. அதே போலத்தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன கவனத்தோடு கேட்கின்றோமோ அந்த விஷயத்தை நல்ல முறையில் கவனிக்கும் பொழுது தான் அதனுடைய பலன்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நல்ல முறையில் இன்ஷா அல்லாஹ் கவனிக்கணும். ஏன்னா முக்கியமான விஷயங்களை நம்ம பேசக்கூடியவங்களா இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அவர்களுக்கு பின்னால் சஹாபாக்கள் தாபீன்களும் சரி, ரமலான் மாதம் வரக்கூடிய சில நாட்களுக்கு முன்னால், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த தருணத்தில் ஷஅபானுடைய கடைசி நேரங்களில் அழகான அற்புதமான ஒரு துஆ செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு வருடமும் ஓதக்கூடியது தான். அல்லாஹும்ம சல்லிம் ரமலான, அல்லாஹும்ம சல்லிம்னா ல ரமலான வசல்லிம் ரமலான லனா. அல்லாஹும்ம சொல்லுங்க, அல்லாஹும்ம சல்லிம்னா ல ரமலான வசல்லிம் ரமலான லனா வதஸ்லிமஹு மின்னா முத்தகப்பலன் யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், ரமலானுக்கு எங்களை சலாமத்தாகவும் எங்களுக்கு ரமலானை சலாமத்தாகவும் ஆக்கி வைப்பாயாக. அதில் செய்யக்கூடிய அமல்களை முழுமையாக கபூல் செய்து கொள்வாயாக. யா ரப்பல் ஆலமீன். ஆமீன். அழகான அற்புதமான துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் தாபீன்கள்ல இந்த துஆக்களை நிறைய ஓதி இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். மறுபடியும் சொல்றேன், அல்லாஹும்ம சல்லிம்னா ல ரமலான் வசல்லிம் ரமலான லனா வதஸ்லிமஹு மின்னா முத்தகப்பலன் யா ரப்பல் ஆலமீன். மறுபடியும் ஒரு கடை சொல்றேன், அல்லாஹும்ம சல்லிம்னா ல ரமலான வசல்லிம் ரமலான லனா வதஸ்லிமஹு மின்னா முத்தகப்பலன் யா ரப்பல் ஆலமீன். சரிங்களா? அற்புதமான ஒரு அர்த்தங்கள் கொண்ட ஒரு துஆவா இருக்குது. யா அல்லாஹ், ரமலானுக்கு எங்களை சலாமத்தாகவும் ரமலானை எங்களுக்கு சலாமத்தாகவும் ஆக்கி கொடு, அதில் செய்யக்கூடிய அமல்களை முழுமையாக முத்தகப்பலா கபுல் செய்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம நல்லடியார்கள் செய்த இந்த துஆக்களை இன்ஷா அல்லாஹ் இனி நெருங்கி வரக்கூடிய இந்த ரமலானுக்காக இன்ஷா அல்லாஹ் நம்ம துஆ செய்யக்கூடியவங்களா இருக்கணும். இதுல ரெண்டு விஷயம் நம்ம புரியணும். ஒன்று என்னன்னா, ரமலானுக்கு எங்களை சலாமத்தாக்கி கொடு அப்படின்னா என்ன அர்த்தம்? ரமலான் நம்மளிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறத முதல்ல நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் ரமலானுக்கான சலாமத். என்ன? இஹ்லாஸோடு ரமலானை வரவேற்க வேண்டும், உள தூய்மையோடு இறைவனுக்காக அமல் செய்ய வேண்டும், ரமலானுக்கான கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். இதுதான் ரமலானுக்கு செய்ய வேண்டிய சலாமத். அதே இது நாம் சலாமத்தானதாக நம்ம அடையணும் அப்படின்னா, ரமலானுக்கு நாம சலாமத்தானதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் எந்த ஒரு நோய்வாய்ப்படாமல் ஆரோக்கியத்தோடு, அதே போல் சோம்பேறித்தனம் இல்லாமல் உற்சாகத்தோடு இன்ஷா அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் இந்த சலாமத்தான துஆக்களை கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அதே போல் முத்தகப்பலா, அல்லாஹ்விடத்தில் ரமலானில் நிறைய அமல்கள் செய்வோம், அல்ஹம்துலில்லாஹ், அமலுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் முத்தகப்பலா என்கின்ற அந்த தன்மை, கபுல ஒப்புக்கொள்ளப்பட்ட துஆ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துஆ செஞ்சதில் இதுவும் ஒரு துஆ. யா அல்லாஹ், ஒப்புக்கொள்ளப்பட்ட துஆ, ஒப்புக்கொள்ளப்பட்ட நல் அமலாக என்னுடைய அமலை ஏற்றிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்வாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த துஆக்களை கொண்டு இன்னும் அற்புதமான முறையில் ரமலானை சலாமத்தானதாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆக்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடத்தில் நிறைய துஆ செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அழகான ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க, இன்னும் கவனமாக கேட்கணும். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு நலவை நாடிவிட்டால் அல்லது ஒரு பாக்கியத்தை கொடுத்து விட்டான் என்பதை எப்படி அந்த மனிதன் உணர்வான் என்றால்,
முதல்ல அந்த நலவை நல்லதுங்கிறத முதல்ல உணரணுமா? உங்களுக்கு புரியுதாப்பா? உணரக்கூடிய சக்தியை முதல்ல நம்ம உணர்ந்துட்டோம்னாலே அதுதான் ஆகச்சிறந்த ஷுக்குரா, அதுதான் ஆகச்சிறந்த ஷுக்குர். அல்ஹம்துலில்லாஹ், இந்த ரமலான் உன்னதமானது, மகத்துவமானது, சிறப்பானது என்கின்ற உணர்வை இன்னும் உணராமல் இருந்தோமையானால் அது ஷுக்குர் கிடையாது. அது அல்லாஹு தாலாவால் செய்யப்பட்ட நலவு இல்லை. இதுவே ரமலான் வரப்போகிறது. அல்ஹம்துலில்லாஹ், நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய, அல்லாஹுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, நம்மளுடைய நல்ல ஆயுள்களை அதிகப்படுத்தக்கூடிய லைலத்துல் கதிர், சுபஹானல்லாஹ், இப்படியான நல்ல விஷயங்களை கொண்ட இந்த ரமலான் நம்மை வந்தடைகிறது அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் ஒரு உணர்வும் ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நலவு அல்லாஹ் நமக்கு நலவு செய்து விட்டான் என்பதற்கான அடையாளம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த உணர்வோடு இன்ஷா அல்லாஹ் இனி இருக்கக்கூடிய இந்த ஷஅபானுடைய கடைசி மாதத்துடைய நாட்களை கடக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு அதிகமாக ஷுக்குர் செய்யணும். ரப்பே, இந்த உணர்வை கொடுத்த ரஹ்மானே, இந்த ரமலானை கொடுத்த ரப்புல் ஆலமீனே, உனக்கே எல்லா புகழும், உனக்கே எல்லா ஷுக்குரும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செய்து அவனுக்கு நன்றி செலுத்தி இன்ஷா அல்லாஹ் ரமலானை வரவேற்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், சஹாபாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரமலான் நெருங்க நெருங்க அவங்களுடைய துஆக்களையும் அவர்களுடைய தௌபாக்களையும் அதிகப்படுத்திக்கிடுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப மும்முரமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, உலக விஷயத்திலிருந்து தூரமாயிருவாங்களாம். உலகத்துடைய எண்ணங்கள், உலகத்துடைய அந்த அதனுடைய ஓட்டங்கள்ல இருந்து தூரமாக்கி ரமலானுக்கு உள்ளத்தையும் உடலையும் தயார்படுத்தி கொள்வார்களாம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸ்வாயிம் என்கின்ற நோன்பாளியாக இந்த ஷஅபானுடைய மாதத்துல என்னுடைய ஏடு அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படணும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? இந்த ஷஅபானுடைய கடைசி மாதத்துல நாம் இந்த உலகம் சார்ந்த விஷயத்துல கவனத்தை செலுத்துவதை குறைத்து விட்டு ரமலானுடைய மாதத்தின் எதிர்பார்ப்புகளை அதிகரிக்கக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். ஏன், எதனால அப்படின்னு சொன்னா, இந்த ரமலானுடைய சிறப்புகள் அவ்வளவு அற்புதமான சிறப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 சிறப்புகள் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த குறுகிய நேரத்துல இந்த 5 சிறப்புகள் தான் நம்மளால சொல்ல முடியும். நிறைய 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 சிறப்புகள் இருக்குது, சுப்ஹானல்லாஹ். இதுல ரொம்ப முக்கியமான நமக்கு பயனுள்ள ஒரு 5 சிறப்புகள். ஒன்று என்ன அப்படின்னா, ரமலான் நம் அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய மாதம். ரமலான் நம் அந்தஸ்தை என்ன செய்யுமா? உயர்த்தக்கூடிய மாதம். அந்தஸ்து என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹு தஆலா நன்மையை பல விதமா நமக்கு பிரிச்சு கொடுக்கிறான். இப்போ உதாரணமா தொழுகைக்கான நன்மை நமக்கு கிடைக்கும். தொழுகையுடைய நன்மையும் ஹஜ்ஜுடைய நன்மையும் ஒன்று சேர்க்க முடியாது, அப்படிதானம்மா? அதே போலதான் ஒன்றுக்கு 10 நன்மை, ஒன்றுக்கு 70 நன்மை, ஒன்றுக்கு 700 நன்மை அப்படின்னு சொல்லிட்டு நன்மையுடைய பரிணாமங்கள் நிறைய உண்டு. ஆனால் நம்மளுடைய அந்தஸ்தை அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதம், இந்த ரமலானை நோக்கக்கூடிய நோன்பு, நோன்பாளி என்கின்ற அந்தஸ்து, நோன்பாளி என்கின்ற அந்த தகுதியை பெறக்கூடிய நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்தும் கூலியும் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? நோன்பாளிக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி அவ்வளவு. நானே கூலியாகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன அஜிசி பி அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லுவான். இந்த நோன்புக்கு நானே கூலியாவேன். 10, 70, 700, 7 லட்சமா அந்த பிரிவினையே கிடையாது. உனக்கு தெரியுமா, உனக்கு முதலாளி வேணுமா கூலி வேணுமான்னு கேட்டா என்ன ஒரு அறிவாளி என்ன செய்வான்? முதலாளி தான். அந்த எஜமான கையில போட்டுட்டா நினைச்சுக்கோங்க, கூலி தானா கிடைக்கும். அந்த ரப்புல் ஆலமீனே நமக்கு கூலியா இந்த நோன்புக்காக என்ன செய்யற அல்லாஹ், நானே கூலியாவேன், நானே கூலி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஜமான், அந்த முதலாளி நமக்காக இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக இன்ஷா அல்லாஹ் நமக்கு இந்த மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். இதுதான் முதல் சிறப்பு. ரமலான் நமக்கான அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய அற்புதமான ஒரு மாதம். எந்த அளவுக்கு அந்தஸ்து உயர்ந்தது தெரியுமா? நீங்க கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். ஒவ்வொரு வருடமும் இந்த ஹதீஸ் இல்லாமல் இந்த ரமலான் கடக்காது. அல்லாஹுடைய கிருபையில இன்று வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய நாள்ல நிறைய மிஹராப் மிம்பர் படியில் இந்த ரமலானுடைய சிறப்புகளில் இதுவும் ஒன்று கண்டிப்பாக பேசப்படும். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சிறப்பு, அந்த அந்தஸ்தை உயர்த்தக்கூடியதற்கு ஒரு சின்ன சம்பவம் நம்ம கேள்விப்பட்டதுதான். ஒரு கபீலாவுல இருந்து, ஒரு கோத்திரத்திலிருந்து 2 மனிதர்கள் வருகிறார்கள். அவங்க மதீனாவுக்கு ஒரே நாள்ல ஒரே நேரத்துல 2 நண்பர்களும் அல்லாஹுடைய தூதருடைய கரம் பிடித்து ஷஹாதத் கலிமா சொல்லி மொழிகிறார்கள். அல்லாஹுடைய கிருபையில ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஏக்கம், ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. ஒருவருக்கு போர் செய்யக்கூடியதுல ஆர்வம் உண்டு. ஒருத்தருக்கு எப்பொழுதும் போல அமல் செய்வதில் ஆர்வம் உண்டு. ஒரு போர் வருகிறது, அந்த போர் செய்யக்கூடிய அந்த ஆர்வம் கொண்ட அந்த நண்பர் என்ன செய்யறார்? போர்க்களத்துக்குள் கலந்து கொள்கிறார். கலந்து கொண்டு அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில அவர் போர்க்களத்துக்குள்ள போய் ஷஹீதாகி விடுகிறார், உயிர் தியாகம் செய்து விடுகிறார். ஒரு வருடம் கழித்து அதே நண்பர்
எப்பொழுதும் போல படுத்த படுக்கையில் இயற்கை மரணமாக நோய்வாய்ப்பட்டு மரணமாகிறார். 2 பேரும் 2 வருடத்தில், முதல் வருடத்தில் ஒரு நண்பர் ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தை பெற்ற நண்பர் மரணமடைய, 2வது வருடத்தில் சாதாரணமாக அந்த மனிதர் ஒரு நண்பர் மரணமடைகிறார். இருவருடைய விஷயத்தையும் கனவில் காண்கிறார் தொல்ஹா இப்னு உபைதுல்லா. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். தொல்ஹா இப்னு உபைதுல்லா கனவில் காண்கிறார். கனவுல காங்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அந்த மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க, ஷஹீத் இங்க நிக்கிறாங்க, சாதாரண மனிதர் அந்த ஒரு நண்பர் நிக்கிறாரு. ஷஹீதை முற்படுத்தாம அந்த நோன்பாளி என்ன செய்யறாரு, முற்படுத்தி, நோன்பாளின்னு இல்ல, அந்த மனிதர் சாதாரண மனிதரை முற்படுத்தி என்ன செய்யறாரு, சொர்க்கத்துக்குள்ள அந்த மலக்குமார்கள் அழைத்துட்டு போறாங்க. கனவுதான், சரிங்களா, கனவு அழைத்துட்டு போறார். அப்ப அந்த ஷஹீது கேட்கிறார், என்ன ஷஹீதுங்கிற அது இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தைகள் தான், ஷஹீதாக நான் இருக்கிறேன், அல்லாஹ்விடத்துல உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடியவனாக நான் இருக்கிறேன், எனக்கு முன்னால் என்னுடைய நண்பரை முற்படுத்தி கொண்டு செல்கிறீர்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மலக்குமார் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, உங்களுக்கான சொர்க்கத்தில் நுழையக்கூடிய நேரம் வரவில்லை தோழரை, நீங்க இருங்க, உங்களுக்கான சொர்க்கத்தின் நுழையக்கூடிய நேரம் வரவில்லை, நீங்க என்ன செய்யுங்க, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, முதல்ல அந்த மனிதரை கூட்டிட்டு போயிடறாங்க. இந்த தொல்ஹா இப்னு உபைதுல்லாவுக்கு கனவு மறுநாள் பார்த்தீங்கன்னா தனக்குள்ள மஷாரா பண்றாங்க சஹாபாக்களுக்குள்ள, இப்படி நான் ஒரு கனவு கண்டேன், இந்த கனவுல நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் ஷஹீதுங்கிறது எவ்வளவு பெரிய அந்தஸ்து, உண்மைக்காகவே நபிமார்களுக்கு அடுத்து விசாரணையின்றி சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் ஷஹீத். அவங்க சிபாரிசு செய்வாங்க, அவங்களுக்குன்ட்டு நிறைய சிறப்புகள் உண்டு. அப்ப இப்படி இருக்கும் பொழுது நம்ம இவ்வளவு நாட்களாக ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தை பெறணுங்கிறதுக்கு எவ்வளவு மும்முரமா ஈடுபடுறோம். எனக்கு இப்படி ஒரு கனவு வந்தது, இந்த கனவுக்கு எனக்கு விளக்கம் தெரியல, உடனே நம்ம என்ன செய்வோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போறாங்க. போன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கனவு எடுத்து காமிக்கப்பட 2 வார்த்தை தான் சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்றாங்க, லைஸ லஹு ஆஷா ஆமீன், லைஸ லஹு ஆஷா ஆமீன், அவர் ஒரு வருடம் வாழலையா, அந்த வாழ்றதுல கது சொல்ல சொலவாதி ஷஹ்ரு ரமலான், சுவாம ஷஹ்ரு ரமலான், அதுனா நிச்சயமாக சொல்ல சொலவாத்தி அதிகமா தொழுது இருக்கிறாங்க, சாம ஷஹ்ரு ரமலான், சுவாமனா நோன்பு வைக்குது, ரமலான் மாதத்தில் நோன்பு வச்சிருக்கிறார். இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு, இதுல என்ன சந்தேகம், ஒரு வருஷம் முன்னாடி உள்ள அவங்க சொர்க்கத்துக்குள்ள போறாங்கன்னா இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் ஆயிடுச்சு, அந்த ஒரு வருஷத்துடைய அமலும் அதில் இருக்கக்கூடிய ரமலான் என்கின்ற அந்தஸ்தை பெற்ற அந்த நோன்பாளி ஷஹீதை விட ஒரு முன் செல்வதற்கு அவர்தான் ஏற்றம் உள்ளவர் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த அளவிற்கு நம்மளுடைய அந்தஸ்தை மறுமையில் அவனே கூலி கொடுப்பான் என்று சொல்லி ஷஹீதுக்கு சொல்லலையே, நோன்பாளிக்கு என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த அந்தஸ்தை ஈட்டு தரக்கூடிய அந்த ரமலான் நம்மை வந்தடைகிறது. இன்னொரு ஒரு குட் நியூஸான செய்தி சொல்லட்டுமா, ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தை பெற்ற கொரோனாவில் இறந்த மனிதர்களை விட, ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தை பெற்ற பலஸ்தீன் மக்களை விட, சுப்ஹானல்லாஹ், இந்த ஹதீஸின் அடிப்படையில் இதை தாராளமாக இதை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தை பெற்ற இதற்கு முன்னால் மரணம் எய்தியவர்களை விட அல்லாஹுடைய கிருபையினால் இந்த ரமலான் மாதத்துல இஹ்லாஸோடு உள தூய்மையோடு அந்த ரமலான் நம்மை எப்படி அந்தஸ்தை உயர்த்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ரமலானை நல்ல முறையில் அடைந்து நோன்பு நோற்றோமையானால் ஷஹீதை காட்டிலும் சிறந்தவர்களாக அல்லாஹ் இந்த ரமலானை அடைந்ததற்காக நமக்கு ஒரு அந்தஸ்தை என்ன செய்வான், இன்ஷா அல்லாஹ் உயர்த்துவான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்ப எந்த அளவுக்கு அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஒரு மாதத்துல நம்ம நெருங்கி இருக்கிறோம், வரவேற்று இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் கவனத்தில் கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ், இது ஒரு சிறப்பு. 2வது பாத்தீங்கன்னா அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதம் இந்த ரமலான். சுப்ஹானல்லாஹ், தேர்ந்தெடுப்புங்கிறது அல்லாஹுடைய கையில தான் இருக்குது. இந்த உலகத்துல எத்தனையோ கோள்கள் இருந்தாலும் பூமியை தேர்ந்தெடுத்தான் மக்கள் வாழ்வதற்காக. இந்த உலகத்துல காலங்கள் நேரங்கள்ல சிறந்த காலம், சிறந்த நேரம், அதே போல சிறந்த நாள், சிறந்த படைப்புகளில் மனித படைப்பு, அந்த மனித படைப்புகளில் சிறந்த நபிமார்களுடைய படைப்பு, அந்த நபிமார்களில் சிறந்தவர்கள் 5 பேர், 5 பேர்கள் சிறந்தவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கவுமுகள் எத்தனை கவுமுகள் இருந்தாலும் இதை போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்கின்ற அந்த உம்மத்தினர்களை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அப்ப தேர்ந்தெடுப்பு என்பது அல்லாஹ்விடத்துல தான் இருக்குது. அப்ப அல்லாஹுவால் 12 மாதங்கள்ல எவ்வளவு சிறப்புகள் நிறைந்த மாதங்கள் இருந்தாலும் ரமலான் என்பது அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்கிறது. அதுதான் தனி சிறப்பு. ஏன் தெரியுமா ரமலானை தேர்ந்தெடுத்தான் அப்படின்னா, வெறுமனமே ரமலான் என்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? மறுபடியோடு சொல்லியிருக்கேன், கரிக்குதல். ரமலான் அப்படின்னா என்ன அர்த்தம்?
பாவங்களை கரித்து விடுமாம். சுப்ஹானல்லாஹ். தோதுவான பொருத்தமான ஒரு வார்த்தையை, ஒரு பெயரை அல்லாஹ் தஆலா இந்த மாதத்துல சூட்டி கொடுத்திருக்கிறான். எப்படி கரிக்கும் என்றால் சுப்ஹானல்லாஹ். இதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். நம்மளுடைய பாவங்களை சிறியது பெரியது, பெரியதுல நம்ம தௌபா செஞ்சா என்ன செஞ்சிருவோம், அல்லாஹ் தஆலா மன்னிச்சிருவான். இப்போ எல்லா பாவங்களையும் முழுமையாக கரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது. அதனால தான் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதம் அப்படிங்கிறது இதனுடைய தனி சிறப்பாக இருக்குது. இது இரண்டாவது சிறப்பு. அதே போல மூன்றாவது சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுல வெற்றிகள் அப்படின்ட்டு நிறைய உண்டு. நிறைய வெற்றிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிருக்கிறாங்க, வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதுல 3 முக்கியமான வெற்றிகள் நடந்தது. 3 விஷயங்கள். ஒன்று என்னன்னா ஃபத்ஹ் மக்கா, மக்காவுடைய அதாவது பிறந்த ஊரிலிருந்து வெளியேற்றப்பட்டு மதினாவுக்கு சென்று மீண்டும் பிறந்த ஊரை வந்தடையக்கூடிய ஒரு வெற்றி. 2வது வெற்றி இந்த உலகத்திற்கு நேர்வழி காட்டக்கூடிய அல் குர்ஆன் இறக்கியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகையாக வந்த அந்த வெற்றி 2வது வெற்றி. 3வது வெற்றி சுப்ஹானல்லாஹ் பத்ர் போர்க்களம், அந்த பதில்ல கிடைச்ச வெற்றி. இந்த 3 வெற்றிகளும் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில நீங்காம் இடம்பெற்ற வெற்றியாக இருக்குது. இந்த 3 வெற்றியும் நடந்த மாதம் என்ன அப்படின்னா இந்த ரமலானுடைய மாதம் தான். அல் குர்ஆன், குர்ஆனுல் ஷரீஃப், குர்ஆனுல் கரீம் இந்த மாதத்துல தான் அல்லாஹ் தஆலா இறக்கி கொடுத்தான். அதே போல ஃபத்ஹ் மக்கா வெற்றி எப்பொழுது நடந்தது அப்படின்னா இந்த ரமலானுடைய மாதத்துல சஹாபாக்கள் நோன்பாளியாக வந்தாங்களாம். ஃபத்ஹ் மக்காக்குள்ள நோன்பாளிகளாக ஃபத்ஹ் மக்காவிலே நோன்பாளிகளா என்ன செஞ்சிருக்காங்க, வந்திருக்கிறாங்க. அதே போல பத்ர் போர்க்களத்தில் நோன்பாளிகளா என்ன செஞ்சிருக்காங்க, போர் செஞ்சிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். நோன்பாளிகளாக போர் செய்யக்கூடிய அந்த விஷயங்களும் இந்த ரமலானுடைய மாதத்தில் நடந்திருக்கு. அதனால ரமலானுடைய மாதம் நபி அவர்களுடைய வெற்றிக்கான மாதமாக இருக்கும் பொழுது இது ஒரு தனி சிறப்பை அடைகிறது அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் உணரக்கூடியவர்களாக இருக்கணும். இது 3வது சிறப்பு. 4வது சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா இஸ்லாத்தின் புனித சின்னம் இந்த ரமலான். இப்போ இஸ்லாத்திலே ஷஆயிருல்லாஹ் அரபுல சொல்லுவாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை சொல்லிக்கார ஷஆயிருல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். இப்போ முஸ்லிம்னா பர்தா, அதனுடைய இஸ்லாத்துடைய அடையாளம். அதே போல முஸ்லிம் என்றால் தொப்பி, முஸ்லிம் என்றால் தாடி, முஸ்லிம் என்றால் குர்பானி, முஸ்லிம் என்றால் ஜகாத், முஸ்லிம் என்றால் தொழுகை, முஸ்லிம் என்றால் இஹ்ராம், முஸ்லிம் என்றால் ஹஜ். இது எல்லாமே ஷஆயிருல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். இந்த அடையாள சின்னங்களில் ஒன்று ரமலான். ரமலான் என்று சொன்னால், நோன்பு என்று சொன்னால் நமக்கு வரக்கூடிய ஒரே ஞாபகம் என்ன, முஸ்லீம் இஸ்லாமிய மக்கள் வைக்கக்கூடிய ஒரு விரதம், ஒரு நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது. இதுல என்ன சொல்ல வரும் அப்படின்னா ஷஆயிருல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களாக இந்த ரமலான் மாதம் இருக்கிறதுனால அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்றான், யார் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான தக்வாதாரிகள். இந்த ரமலான் என்கின்ற அந்த அல்லாஹ்வுடைய அடையாளங்களை, அல்லாஹ்வுடைய சின்னங்களை நம்ம எப்படி கண்ணியப்படுத்த போறோம் அப்படின்னா நோன்பை நோற்று வணக்கங்களை செய்து கண்ணியப்படுத்துவது ஒரு பக்கம். சில பேர் இதை நல்லா கவனிக்கணும். என்ன அப்படின்னா நோன்பு வைக்க முடியாத சூழ்நிலை, வயோதியை காரணமாக, நோயின்மை காரணமாக, இது ஒரு வகையினர். 2வது வகையினர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. என்னன்னா ஆயுள் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், வாய்ப்புகள் இருக்கும், இருந்தாலும் நோன்பு வைக்க முடியாத எண்ணம் உள்ளவர்கள். அதே போல சாக்குப்போக்கு சொல்றவங்க, காரணம் சொல்றவங்க, வேலையை காரணம் சொல்றவங்க, வெயில காரணம் சொல்றவங்க, இப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. அது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒன்று வெளிப்படையா நான் நோன்பு எப்பயுமே நோன்பு வைக்கிறது இல்லப்பா, இந்த வருஷமும் அப்படிதான் அப்படிங்கறது சொல்றது. இன்னொன்று என்னன்னா வெளிப்படையா பப்ளிக்ல நின்றுட்டு சாப்பிட்றது, டீ குடிக்கிறது, பப்ளிக்ல நின்றுட்டு அந்த நோன்பாளிகளுக்கு முன்னாடி ஏதாவது செய்யறது, நான் நோன்பாளி இல்லைன்ட்டு வெளிப்படுத்தவே கூடாதான். நோன்பு வைக்காதது ஒரு பாவம், அது வேண்டாம். அது அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கறது அவர்களுடைய கடமை. நோன்பு வைக்கல அப்படிங்கறத வெளிப்படுத்துவதை கூட ஷஆயிருல்லாஹ்வுக்கு கண்ணிய குறைவை ஏற்படுத்தும். அல்லாஹ்வுடைய அடையாளத்திற்கு என்ன செய்யும், கண்ணிய குறைவை ஏற்படுத்தும். சுப்ஹானல்லாஹ். ஆனா அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் நம்ம பாக்குறோம் இல்லையா, நோன்பாளியா இல்லாம இப்ப ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் இருக்கிறோம்னு நினைச்சுக்கோங்களேன், நோன்பாளிக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறது கூட நம்மளால மனசு வராது. சாப்பிட அப்ப அது கூட ஒரு அழகான பழக்கமா தான் இருக்கும். சஹருடைய சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படியே எப்படி செய்யுது எழுந்துக்கிறது. அதுல வீட்டுல நம்ம பிள்ளைகளுக்கு பதில் சொல்ல முடியாது, அது ஒண்ணு இருக்கு என்ன. ஆமா, அப்படி ஒரு பக்கம் நம்ம இப்படி பேணுதலாக இருக்கக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. சில பேர் எப்பையும் போல எல்லா மாதத்தையும் போல இந்த ரமலான் எனக்கான எல்லா மாதத்தை போல இது ஒரு மாதம் தான்,
நோன்பு வைக்கிறது இல்லை. இப்படி ஒரு கண்ணியத்தோடு ரமலான் மாதத்தை நடந்து கொண்டதில்லை. இன்னொன்று என்ன தெரியுமா, ஒரு மனிதன் வித்தியாசத்தை பாருங்களேன். 30 நாள் பசித்திருந்து, தாகித்திருந்து, பட்டினியோடு இருந்து எதிர்பார்த்து, யார் அப்பே இந்த ரமலான் மாதத்துடைய நோன்புகளை எல்லாமே நீ கபூல் செஞ்சுக்கிறோம், நன்மைகளை கபூல் செஞ்சுக்கிறோம், ஐயான் என்கின்ற சொர்க்கத்தில் நுழையணும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு 30 நாள் கடந்து ஷவ்வாலுடைய முதல் நாள் ஒரு மனிதன் பிறை பார்த்து நோன்பு கொண்டாடக்கூடிய நோன்பாளி எங்கே? 30 நாளும் சாப்பிட்டு கொண்டு எப்பொழுதும் போல எந்த மாதத்தையும் போல இருந்து கொண்டு எனக்கு தேவை இந்த ரம்ஜான் என்கின்ற பண்டிகை மட்டும், இந்த ரம்ஜான் என்கின்ற நாட்களில் புத்தாடை மட்டும் உடுத்திக் கொள்கிறேன் என்கின்ற மனிதன் எங்கே? எவ்வளவு வித்தியாசத்தை நமக்கு இந்த ரமலான் நமக்கு கற்றுத்தருது. உண்மையாகவே 30 நோன்பு வச்சு அந்த 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 ஷவ்வாலுடைய முதல் நாள் நோன்பு கொண்டாடும் பொழுது வரக்கூடிய உற்சாகம் இருக்குது பாருங்க, சுபஹானல்லாஹ், அந்த மகிழ்ச்சி இருக்கிறது பாருங்க, அந்த புத்தாடையுடைய அந்த ஒரு ஆசபாசம் இருக்குது பாருங்க, அது சாதாரண மனிதன் கொண்டாடக்கூடிய எவ்வளவுதான் உயர் ரக ஆடை அணிந்தாலும் எங்கேயோ பெரிய பெரிய ஒரு பில்டிங்ல அந்த செலிப்ரேஷன், அந்த பண்டிகை செலிப்ரேஷன் பண்ணாலும் சாதாரண ஒரு குடிசை வீட்டுக்குள் ஏதோ கிடைத்த துணியை வைத்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஏழையுடைய சந்தோஷத்திற்கு ஈடாக. சுபஹானல்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய அடையாள சின்னமான இந்த ரமலானை நல்ல முறையில் வணக்கங்களை கொண்டு, நோன்புகளை கொண்டு, இபாதத்துகளை கொண்டு, திக்ருகளை கொண்டு, அதுக்கார்களை கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை, ரமலானுடைய அல்லாஹுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத இது 4வது சிறப்பாக இருக்கிறது. 5வது சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹுடைய தூதர் இந்த நோன்புக்கு ஷஹருல் ரமலானுல் முபாரக் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. முபாரக்கான, அபிவிருத்தியான, பரக்கத்தான மாதம் இந்த ரமலானுடைய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சில ஹதீஸ்ல இந்த வார்த்தை இடம்பெடுது. என்னன்னா, ரமலானு ஷஹருல் அதீம், ரமலான் என்பது மகத்துவமிக்க மாதம். அதீம் என்கிறது சாதாரண வார்த்தையை நம்ம எடுத்துக்க கூடாது. அதீம் என்பது எல்லா வார்த்தைகளுக்கும் முன்னோடியாக இருக்கிறது. அதீம் மகத்துவமிக்கவன். நம்ம அஸ்மால் ஹஸ்னால வரும் இல்லையா, யா அதீம், யா கரீம், சங்கை மிக்கவன், மகத்துவம் மிக்கவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆனில் அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் பொழுது, ஏன்னா குணங்கள் பலவிதம் உண்டு, அஹ்சன், ஹசீன், கரீம், அதீம் அப்படின்னு மகத்தான சில குணங்கள் உண்டு. அதுல அற்புதமான குணம் என்னன்னா அதீம் தான். அதனால தான் இன்னக அலா ஹுலுகின் அதீம், அல்லாஹ்வுடைய தூதரை அறிமுகப்படுத்தும் பொழுதே அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லுவான் தெரியுமா, நபியே நீங்கள் மகத்தான குணத்தின் மீது உள்ளீர்கள் அப்படிங்கிறத சொல்லுவான். அதுல கரீம் சொல்லல, அதுல ஹசீன் சொல்லல, அதுல வேற ஏதாவது வார்த்தைகள் சொல்லல. அதீம் என்கின்ற வார்த்தையை அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதனால இந்த அதீம் என்கின்ற அந்த மகத்தான ரமலானுடைய மாதம் நம்மை வந்தடைகிறது. எவ்வளவு மகத்துவம் தெரியுமா இந்த ரமலானுடைய மாதத்துல. சுபஹானல்லாஹ். இந்த ரமலான் ஒரே மகத்துவத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இந்த உம்மத்தினர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆகச்சிறந்த நிஅமத். எந்த உம்மத்தினர்களுக்கும் இந்த ரமலான் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்ஆவுல நோன்பாளிகளுடைய சட்டத்திட்டங்களை பற்றி நம்ம பேச போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அதில் நோன்பு எப்படி உருவானதுங்கிறதுக்கு ஒரு வரலாறு உண்டு. எப்படி பிஸ்மில்லாவுக்கு ஒரு வரலாறு உண்டோ அதே போல் நோன்பு உருவானதுக்கு பிஸ்மில்லா மறப்பீங்களா? மறக்கக்கூடாது, சரியா? ஆமாம், அதே போல் அந்த கொஸ்டினில் எடுத்த எதுவுமே மறக்காது. ஆமாம், மறக்கவே மறக்காது. ஹயாத்து இருக்கிற வரைக்கும் நமக்கு மறக்காது. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, ஆமாம், மௌத்தா போனாலும் ஹயாத்தா இருக்கும். மாஷா அல்லாஹ். ஆமாம், ஓகே ஹைர். அதே போல் தான் நோன்புக்கு ஒரு வரலாறு உண்டு இன்ஷா அல்லாஹ். இது அடுத்த ஜும்மாவில் நோன்புக்கான வரலாறு, சட்டத்திட்டங்கள். ஏன்னா அந்த நோன்பை சட்டத்திட்டங்கள் தெரியாமல் நோன்பாளியாக என்ன செய்யக்கூடாது, ஆகக்கூடாது. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஆமாம், சட்டம் தெரியாமல் ஃபர்ல ஐன் கட்டாயமாக தெரியணும். ஃபர்ல கிஃபாயா விட ஃபர்ல ஐன் தெரிஞ்சே ஆகணும். சுபஹானல்லாஹ். ஓகே ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் நான் அந்த சட்டத்திட்டங்களை அடுத்த ஜும்மாவில் பேசுவோம். அதனால ஓகே ஹைர், சரி. அப்போ அந்த மகத்துவமிக்க அந்த என்கின்ற வார்த்தை இந்த ரமலான் மாதத்திற்கு தான் அல்லாஹு தஆலா நமக்கு சூட்டியிருக்கிறான். அதனால இன்ஷா அல்லாஹ் அந்த மகத்துவத்தை உணர்ந்து கொண்டு இந்த ரமலான் மாதத்தை நல்ல முறையில் அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குடிங்க 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 குடிங்க. அப்ப 5வது சிறப்பு என்ன அப்படின்னா, அதீம் மகத்தான ஒரு பரக்கத்தான முபாரக்கான ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம் அப்படிங்கிறது இதனுடைய தனி சிறப்பு. அதீம் என்கின்ற வார்த்தை தனி சிறப்பாக இருக்குது. அதே போல 5வது சிறப்பு என்ன அப்படின்னா, வித்தியாசமான விருந்தாளி இந்த ரமலான். வித்தியாசமான விருந்தாளி இந்த ரமலான். விருந்தாளிப்பா, அழகான ஒரு விருந்தாளி. ஆமா, நம்ம இப்ப விருந்தாளி வர்றாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், என்ன செய்வோம் தெரியுமா? வீட்டை கிளீன் பண்ணுவோம்,
இருக்கிற பொருள் இருக்கிற இடத்துல இருக்கணும். சாப்பாடுலயே நல்ல பெஸ்ட்டான சாப்பாடு சமைப்போம். ட்ரெஸ்லேயே பெஸ்ட்டான ட்ரெஸ்ஸாக எடுத்து என்ன செஞ்சுக்குவோம், போட்டுக்குவோம். இப்படின்ட்டு விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தக்கூடிய வேலைகள்லாம் நிறைய பார்ப்போம். இதோ அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய வீட்டு வாசலுக்கு முன்னாடி இன்னும் சில தினங்களில் விருந்தாளியாக ரமலான் வருகிறது. நம்ம விருந்தாளி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வருவாங்க, இருக்கதெல்லாம் குறை சொல்லல, சாப்பிடுவாங்க, நல்லபடியா இது பண்ணி இருப்பாங்க. இந்த விருந்தாளி என்ன செய்வார் அப்படின்னா, வரும்போதே பரக்கத்தை கொண்டு வந்துருவார். நிறைய பரக்கத்து. சும்மா நம்ம வாங்கிட்டு போற சாத்துக்குடி ஆப்பிள் மாதிரிலாம் கிடையாது. இங்க வரக்கூடிய விருந்தாளி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 30 செக் புக் கொடுத்துருவாங்க. அந்த செக் புக்கில் நீ எவ்வளோ வேணாலும் ஃபில் பண்ணிக்கோ, குரான் ஓதிக்கோ. குரான் சுபஹானல்லாஹ் இருக்க நன்மைகளில் இலகுவாக எடுத்துக்கிற நன்மை குரான் தான். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அதுலேயும் ரமலான் மாதத்தில் வந்து ஒரு எழுத்துக்கு 70லேருந்து 700 மடங்கு நன்மை நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அந்த செக் புக்கில் குரான் ஓது, தொழுகு, நல்ல முறையில் நோன்பு வை, உறுப்புகளை எல்லாம் நோன்பு வைக்க வை, உன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக்கோ, தௌபா செஞ்சுக்கோ, இஅ்திகாஃப் இருந்துக்கோ, லைலத்துல் கத்ரில் அமல் செய்யி, இரவு தொழுகை தொழுகு. எவ்வளவு அமல்கள் சுப்ஹானல்லாஹ். இஃப்தாரில் துஆ செய்யி, சஹரில் துஆ செய்யி. அப்போ இந்த விஷயங்களை அந்த விருந்தாளி என்ன செய்வார், பரக்கத்தாக கொண்டு வருகிறார். சரி, போகும்போது எதையாவது எடுத்துட்டு போவாருன்னு பார்த்தா எடுத்துட்டு போறாரு. என்ன எடுத்துட்டு போறாங்க தெரியுமா? ரமலான் குடும்பத்துல இருக்க ஒட்டுமொத்த பாவங்களையும் அப்படியே அள்ளி வாரி வலிச்சு கருக்கி என்ன செஞ்சிருவாங்க, அந்த விருந்தாளி கொண்டு விட்டு போகிறார். சுப்ஹானல்லாஹ். அப்ப இப்படியான பரக்கத்தான விருந்தாளியை நம்ம எந்த அளவுக்கு வரவேற்கணும். நம்ம பேசாம நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, அந்த வெள்ளிக்கிழமை வரணும். அடுத்து பாருங்க, நம்ம பெண்களை வீட்டை தலைகீழா புரட்டி வியாழக்கிழமையில ஆரம்பமா. சில பேர் இந்த ஷாபான் வந்தாலே இந்த 15க்கு மேல ஆமா, சில பேர் இந்த ஷாபான் மாதத்துடைய பாதிக்கு மேலே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றா ஒரு கபோர்டு இன்னைக்கு ஒதுக்கிடுவோம், என்ன இந்த ரூமை இன்னைக்கு ஒதுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்த ஒதுக்கிட்டு இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, தராவிக்கு முத நாள் வீணு வேலை செஞ்சுட்டு தராவில வந்து உட்காந்து தூங்குறது. முதல் நாள் தராவில என்ன செய்யறது, தூங்குறது. இப்படிங்கிற வேலைகள்லாம் நம்ம செஞ்சு கொண்டு இருப்போம். ஏன்? அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்துவது. அல்ஹம்துலில்லாஹ், இதுவும் ஒரு கண்ணியம் தான். இது வந்து ஒரு 2% இருக்கலாம், அவ்வளவுதான். நம்ம வீட்டை அந்த அளவுக்குலாம் அசுத்தமா போடுறது கிடையாது. என்ன அப்படிதானே? நீ அசுத்தமா போட்டாலும் போடலாட்டியும் நல்ல முறையில் அமல் செஞ்சேன்னா அல்ஹம்துலில்லாஹ் அந்த விருந்தாளி நல்ல முறையில் நம்மளுடைய வீட்டில் விருந்து சாப்பிட்டு நமக்கான பரக்கத்தையும் நம்ம செய்யக்கூடிய பாவத்திற்கான மன்னிப்பையும் இன்ஷா அல்லாஹ் அந்த விருந்தாளி நமக்கு கொடுத்து விட்டு செல்லும் அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்ளணும். அதனால வித்தியாசமான விருந்தாளி இந்த ரமலான் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் இதனுடைய சிறப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த சிறப்புகளை இன்னும் நிறைய பேசலாம். இந்த சிறப்புகளை உணர்ந்து ரமலானை நல்ல முறையில் ஆர்வத்தோடும் ஆசையோடும் எதிர்பார்த்து இந்த ரமலான்ல இன்னொரு விஷயத்தை இன்னும் இந்த ரமலான்ல கவனத்தில் எடுத்துக்கிறணும். எத்தனையோ ரமலான்கள் நம்மளை விட்டு போயிடுச்சு. நிறைய பேர் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அழகா துவா செய்வாங்களா. அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ் எனக்கு 100 ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு. 100 ரமலான் நாம அந்த அளவுக்கு கேட்கலாம், ஆனா வாய்ப்பில்லை ராஜாங்கிற மாதிரி. ஆமா, அந்த மாதிரி தான் இருக்கு. நாம் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ரமலானில் எப்பொழுதுமே நம்மளுடைய புழக்கத்தில் எத்தனை குரான் ஓதுனேன், 2 குரான் ஓதிட்டேன், 3 குரான் ஹத்தம் பண்ணிட்டேன், 1 குரான் முழுசாக நான் முடிச்சிட்டேன், 27க்குள்ளே முடிச்சிட்டேன், 15 நாளுக்குள்ளே நான் 1 குரான் முடிச்சிட்டேன். இப்படியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. குர்ஆன் ஓதலாம், அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் ஓத வேண்டும், சுன்னத்தான விஷயம். இந்த ரமலானில் குர்ஆன் இருக்கக்கூடிய 2 குரான் முடிக்கிறவங்க 1 குரானை முடித்து, அல்லது 1 குரான் முடிக்கிறவங்க கூட இன்ஷா அல்லாஹ் முடிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறணும். முடிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் தர்ஜுமாவை எடுத்து இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த ரமலான்ல 1 பேஜ் ஓதுறீங்களா, அந்த பேஜுக்கான வார்த்தைகள், அல்லாஹுடைய வார்த்தைகளை, இப்போ நம்ம வந்து அரபு மக்கள் கிடையாது, அரபு மக்களுக்குமே நம்ம குரான் ஓதுறோம், அவங்களுக்கு வந்து அர்த்தங்கள் தெரியும், நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இது வந்து எப்படி நம்ம இலக்கணம் படித்தா, தமிழ் இலக்கணம் படித்தா நமக்கு சில விஷயங்கள் புரியாதோ, அதே போல் அரபுகளாக இருந்தாலும் கூட அதனுடைய அரபு வார்த்தைகளை, அதனுடைய தர்ஜுமாவை இலக்கணத்தோடு படித்தாதான் அவங்களுக்கு புரியும். அதே போலத்தான் நமக்கு அரபு வார்த்தைகளை ஓதுனா நன்மை கிடைக்கும், ஆனால் அதனுடைய அர்த்தங்களை புரியக்கூடிய இல்மு நமக்கு இல்லை. அதனால தமிழ் மொழியில், நமக்கான மொழியில் இன்ஷா அல்லாஹ் அதனுடைய அர்த்தங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நியத்தை இன்ஷா அல்லாஹ் வைப்போம். ஒரு பாதிக்கு பாதி நாளும் முதல் ஜுஸுல என்ன அல்லாஹ் சொல்றான், இந்த சூறாவில் என்ன அல்லாஹ் சொல்றான், கடைசி ஜுஸு
அதுலலாம் பார்த்தீங்கன்னா கியாமத்துடைய அத்துணை விஷயங்களும் கடைசி ஜுஸுல இருக்கும். இப்போ எத்தனை விஷயங்கள், நம்ம எத்தனையோ அர்த்தங்களை நம்ம குரான்ல இருந்து இந்த இது அப்படின்ட்டு ஒவ்வொரு பயான்ல சொல்லுவோம். நிறைய ஹசரத் மார்கள் சொல்றதை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். உங்களுடைய சிந்தனையில் அந்த குரான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறது? இப்போ நான் சொல்றேன் அப்படின்னா என்னுடைய சிந்தனை வேற மாதிரி இருக்கும். நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு உபதேசத்தை அந்த குரான் சொல்லும். நீங்க செய்யக்கூடிய தவறுகளை, நீங்கள் உங்களுடைய குறைகளை, நீங்க எப்படி இந்த உலகத்துல அமல் செய்யணும், மறுமைக்கான வெற்றி எப்படி தேடணும் அப்படிங்கிற உங்களுடைய சிந்தனையில அது ஏதாவது ஒரு விஷயத்தை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த குர்ஆன். அதனால இன்ஷா அல்லாஹ். ஆமா, ஓகே. அதாவது முதல்ல இல்ல கேளுங்க, தெரியாதவங்க தயவு செஞ்சு தெரியலன்னு உட்காரவே கூடாது. அதுக்கு நம்ம அக்செப்ட் பண்றதே கிடையாது. அதுக்கு பதிலாக இதுன்னெலாம் எடுக்க வேண்டாம். அதுக்கு முயற்சி செய்யணும். இங்க கேளுங்களேன், இன்ஷா அல்லாஹ் அடுத்த இதுக்கு முன்னாடி ரமலானை அடைந்து இல்லை ரமலானை அடையாமல் சில கபுராளிகள் அவங்களுக்கு 2 இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஒன்று ரமலானை அடையாத இழப்பு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, குர்ஆனை ஓத தெரியாமல் நிறைய கபுராளிகள் இருக்கிறாங்க. அதெல்லாம் அல்லாஹ் எல்லாருடைய பாவங்களை மன்னிக்கணும். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். இனிமே வரக்கூடிய நாம இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் கபுராளியாகத்தான் ஆக போறோம். இந்த கபுராளிங்கிற அந்த அந்தஸ்தை, அந்த வாழ்க்கையை அடைவதற்கு முன்னால் குர்ஆன் ஓத கத்துக்கிறன்னு ஒன்று. ரெண்டாவது குர்ஆனுடைய அந்த மெசேஜ், அல்லாஹ் என்ன மெசேஜ் சொல்ல வர்றா அப்படிங்கிற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் அவன் கொடுத்த இல்மை கொண்டு, அவன் கொடுத்த ஹிக்மத்தை கொண்டு இன்ஷா அல்லாஹ் அதை உணர்ந்து நல்ல முறையில் அதை இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். ஆமாம், தெரியலன்னா எப்படி இருக்கும்? அதனால இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு ஒரு 2 பேப்பர் ஓதுறீங்க அப்படின்னா அந்த தர்ஜுமா ஒரு காட்டு எடுத்து வாசிச்சு பாருங்க. வாசிச்சு பார்த்து அதற்கான விளக்கங்களை ஆலிம்கள் இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புத்தகத்தில் நிறைய தப்சீர் கிதாபுகள் நிறைய இருக்குது, அதில் தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று என்ன தெரியுமா, அந்த 30 ஜுஸுமே ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை கொண்டதெல்லாம் இருக்காது. அல்லாஹ் பாமர மக்களுக்கு கூட புரியுற மாதிரி அல்லாஹ் சொல்லுவான். நிறைய உதாரணங்களை பாமர மக்கள் என்ன செஞ்சுக்கிறலாம், புரிஞ்சுக்கிறலாம். அந்த உதாரணங்களை சொல்லி தான் சாதாரண ஒரு சின்ன பிள்ளைக்கு கைடு கொடுக்குற மாதிரி தான் கொடுப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ரமலானை பற்றி சில வசனங்கள் தான் வரும். அது ரொம்ப முக்கியமான வசனம், நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுதான். அதில் சொல்கிறத பாருங்களேன். இப்போ நம்ம வீட்டில் என்ன செய்வோம் தெரியுமா, நம்ம பிள்ளைங்க ஏதாவது சேட்டை பண்ணானா, அன்னை தொழ போகிறாம்ல, நீ தொழுக போகணும்ல, அண்ணன் என்ன செய்யறான் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மூத்தவங்களை என்ன செய்வோம், கை காட்டுவோம். அதே போலத்தான் நமக்கு எல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி நீ மட்டும் நோன்பு வைக்கல, முன்னோர்கள் உன்னுடைய வாப்பா, உன்னுடைய தாதா தாதிலாம் நோன்பு வச்சிருக்காங்க. அதனால நீ என்ன செய்ய, நோன்பு வை. குத்திபா அலைக்கும் சியாமு கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும் அப்படிங்கிறது அல்லாஹு தாலா இப்படி நமக்கு புரிகிறது போல நம்மளுடைய பாணியில மனித மனம் எதை ஏற்றுக்கொள்ளுமோ, ஏற்றுக்கொள்ளாத விஷயத்தை அல்லாஹ் சொல்ல மாட்டான். ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனைக்கு உட்பட்ட விஷயங்களை தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். ஆனால் என்ன செய்யணும், அதை நாம் வாசிக்கணும், அதை நாம் சிந்தனை செய்யணும். சில நேரம் ஒரு வசனம் நம்மளை அதை விட்டு கடந்து போகிறதுக்கு மனதே வராது. அல்லாஹ் ஏன் இப்படி சொல்கிறான், இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சில வசனங்கள் நம்மை நிப்பாட்டி யோசிக்க, சிந்தனை செய்யக்கூடிய வசனங்களும் குர்ஆன்ல இருக்குது. இவ்வளவு சுவைகளையும் இவ்வளவு லத்தத்துகளையும் நாம் உணர வேண்டும் என்றால் கண்டிப்பாக அதனுடைய தர்ஜுமாக்களை என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதனால இந்த ரமலான்ல நல்ல முறையில் நேரங்கள் பரக்கத்தா அல்லாஹ் கொடுப்பான். அந்த நேரங்களில் ஓதிட்டேன், கத்தம் பண்ணிட்டேன், இத்தனை குர்ஆன் ஓதிட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையை கணக்கு கொடுக்காமல் நல்ல முறையில் ஒரு குர்ஆன் முடிப்பது சுன்னத். அந்த குர்ஆனில் மன்சிலை கணக்கு பண்ணால் 7 நாளில் முடிக்கலாம். ஜுசுவை கணக்கு பண்ணோம் அப்படின்னா 15 நாட்களில் முடிக்கலாம். 2 ஜுசுவா கணக்கு பண்ணோம்னா ஒவ்வொரு வக்தில் எடுத்து ஓதுங்களேன், சுப்ஹானல்லாஹ் 10 நாட்களில் குர்ஆன் ஹத்தம். ஆனால் 5 வக்தில் என்ன செய்யணும், எடுத்து ஓதும். சுப்ஹானல்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் இப்படி நம்மளுடைய டைம் டேபிளை, நம்மளுடைய ஷெட்யூலை கரெக்டாக நல்ல முறையில் நம்ம எழுதி ரமலானுடைய மாதத்தை வீணடிக்காமல் அதில் இன்ன பிற அமல்களை இன்னும் அதிகமாக்கினா, இன்று இருப்பது போல் நாளை அமல் செய்யாதே, நாளை இருப்பது போல் மறுநாள் என்ன செய்யணும், அந்த அமல்களை கூட்டிக்கிறோம். அதனால இன்ஷா அல்லாஹ் போன ரமலான் கடந்ததாக இருக்கட்டும், வரக்கூடிய ரமலானை இன்னும் புத்துணர்ச்சியோடு, ஆயுள்கள் கடந்தால் என்ன, நம்மளுடைய ஆரோக்கியங்கள் குறைந்தால் என்ன, அல்லாஹு தாலா நம்மளுடைய உள்ளத்தில் ஈமான உறுதியாக இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை கொண்டு நமக்கு கொடுப்பான். அதனால நல்ல முறையில் இந்த ரமலானில் அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்லாஹ் நம்ம இதை கேட்டோமோ அதன்படி நடக்க அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. இந்த ரமலானை நமக்கு சலாமத்தானதாகவும் ரமலானுக்கு நம்மை சலாமத்தானதாகவும் ஆக்கி கொடுத்து ரமலானில் நல்ல முறையில் அமல் செய்து அந்த விருந்தாளியை நல்ல முறையில் கண்ணியத்தோடு வரவேற்று
அதில் இருக்கக்கூடிய மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் உணர்ந்து ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நிரப்பமான நற்கூலியை நிறைவாக இம்மையிலும் மறுமையிலும் பெற்று எமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்து ரமலான் மாதம் நோன்பு நோற்று நோன்பாளிகளாக ரையான் என்கின்ற சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நம் குடும்பத்தார்கள் அனைவருக்கும் உலக முக்மீன்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.